ஒரு நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது நம்ம சூரியனோட வெளிச்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் மங்கலா இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏதோ மேகம் மறைச்சிருக்கோன்னு நினைப்போம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா அப்படிதான் தோணும். யாருமே பெருசா யோசிக்க மாட்டோம். ஆனா ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல வெளிச்சம் குறையுது, பகல்லையே இருட்ட ஆரம்பிக்குது, பூமியோட டெம்பரேச்சர் மெதுமெதுவா கீழே இறங்குதுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும்ல. ஏதோ படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். கரெக்ட். இது ஏதோ ஹாலிவுட் படத்துல வர்ற ஒரு சீன் கிடையாது. நம்ம உலகத்தோட டெம்பரேச்சர் ஒரு 10-15 டிகிரி குறைய போகுது, விவசாயம் மொத்தமா அழிய போகுது, அடுத்த சில வருஷங்கள்ல பாதி மனித இனம் பட்டினியில சாக போகுது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான யதார்த்தத்தை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். அதுவும் இந்த கதையில அழிவு ரொம்ப ரொம்ப நுட்பமா அமைதியா நடக்குது. சத்தம் போட்டுக்கிட்டு ஏலியன்ஸ் வர்றது கிடையாது. விண்வெளியில அவனுக்கு கிடைக்கிற ஒரு விசித்திரமான ஏலியன் நட்பு, அப்புறம் எப்படி அவங்க அந்த பிரபஞ்சத்தையே காப்பாத்துறாங்க அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் ஹேல்மேரி கதையை தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். கண்டிப்பா. உலக அழிவு அப்படின்னாலே நாம உடனே ஒரு பெரிய விண்கல் விழப்போகுது, இல்லனா ஸ்பேஸ் ஷிப்ல லேசர் வச்சு சுட போறாங்கன்னு தான் நினைப்போம். ஆனா இங்க மேட்டர் வேற. ஆமா, எந்த ஜார்கானும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா பேச போறோம். சோ சூரியன் ஏன் மங்கலாகுதுன்னு முதல்ல பார்க்கணும்ல. கரெக்ட். விஞ்ஞானிகள் பூமியில இருந்து வீனஸ் கிரகத்துக்கு ஒரு மெல்லிய இன்ஃப்ராரெட் லைட் போறத கவனிக்கிறாங்க. இதுக்கு பேரு பெட்ரோவா லைன். ஓ, பெட்ரோவா லைன். ஆமா, இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டர் கிரேஸ் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் டீச்சரை எடுத்துட்டு வராங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். உலகமே அழிய போகுது, நாசா, இஸ்ரோன்னு எத்தனையோ பெரிய பெரிய ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இருக்குல்ல. ஆமா, நிறைய இருக்கு. அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஏன் ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சரை போய் கூட்டிட்டு வரணும்? அதுவும் ஒரு மிலிட்டரி கமாண்டர் அவரை வலுக்கட்டாயமா சும்மா குண்டுக்கட்டா தூக்கிட்டு போறாங்க. இது கொஞ்சம் லாஜிக் இடிக்குதே. பாக்குறதுக்கு அப்படிதான் தோணும். ஆனா டாக்டர் கிரேஸ் இப்போதைக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் தான். ஆனா ஒரு காலத்துல அவர் ஒரு பெரிய மாலிகுலர் பயாலஜிஸ்ட். ஓ, அவர் சயின்டிஸ்டா இருந்தாரா? ஆமா, உயிரினங்கள் வாழ்றதுக்கு தண்ணி அவசியமே இல்லை அப்படின்னு அவர் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. உலகத்துல இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாரும் அவரை பைத்தியக்காரன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. ஆட பாவமே, அந்த கடுப்புல தான் ஸ்கூல் டீச்சரா போயிட்டாரா? அதேதான், வெறுத்து போய் டீச்சரா மாறிட்டாரு. ஆனா இப்போ அந்த ஸ்பேஸ்ல இருந்து கிடைச்சிருக்கிற மர்மமான சாம்பிளை டெஸ்ட் பண்ணும்போது அதுல தண்ணியே இல்லைன்னு தெரிய வருது. அப்போ உலகத்திலே அந்த வாட்டர்லெஸ் பயாலஜி பத்தி பேசின ஒரே ஆள் நம்ம டாக்டர் கிரேஸ் தான். எக்ஸாக்ட்லி. அதனால தான் அவரை கூட்டிட்டு ஒரு ரூம்ல விடுறாங்க. அந்த ரூம் முழுக்க ஆர்கான் கேஸ். அங்க வச்சு அவர் அந்த சாம்பிளை டெஸ்ட் பண்றாரு. என்ன கண்டுபிடிக்கிறாரு? எக்ஸ்ரே, காமா ரேஸ்ன்னு எதை பாஸ் பண்ணாலும் அதுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா அது ஒரு ஏலியன் செல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரோபேஜ். ஓகே, அந்த ஆஸ்ட்ரோபேஜ் கான்செப்டை கொஞ்சம் அன்பேக் பண்ணுவோம். ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் எப்படிங்க சூரியனோட எனர்ஜியை உறிஞ்ச முடியும்? அதுதான் சயின்ஸ். இல்ல ஏதோ நம்ம ஊரு கொசு ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி சொல்றீங்க. சூரியன் எவ்வளவு பெரிய நெருப்பு பந்து, அதுல இருக்கிற எனர்ஜியை ஒரு சின்ன செல் எப்படி எடுத்துக்கும்? நான் சொல்றேன், இங்கதான் சயின்ஸ் ரொம்ப ஃபேசினேட்டிங்கா மாறுது. ஆஸ்ட்ரோபேஜ் அப்படிங்கிறது சாதாரண செல் கிடையாது. அதால அபரிமிதமான வெப்பத்தை தாங்க முடியும். ஓகே, ஒரு மாதிரி ஃபயர் ப்ரூஃப் செல்னு சொல்லலாமா? கிட்டத்தட்ட அப்படிதான். சூரியனுக்கு பக்கத்துல போய் அங்க இருக்கிற எனர்ஜியை உறிஞ்சு அதை அப்படியே மாஸா கன்வெர்ட் பண்ணுது. அதாவது ஐன்ஸ்டீனோட E=mc² ஃபார்முலாவை. ஓ, அந்த மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் ஃபார்முலா. ஆமா, அதை அப்படியே பிராக்டிக்கலா செய்யற ஒரு செல் அது. தன்னோட உடம்புக்குள்ளேயே அந்த அளவுக்கு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஆனா அது பிரீட் பண்றதுக்கு, அதாவது இனப்பெருக்கம் செய்யறதுக்கு அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. அதாவது CO2 தேவைப்படுது. கரெக்டா? கரெக்ட். நம்ம சோலார் சிஸ்டத்துல CO2 அதிகமா இருக்கிற இடம் வீனஸ் கிரகத்தோட அட்மாஸ்பியர். அதனாலதான் சூரியன்லேருந்து எனர்ஜியை எடுத்துக்கிட்டு வீனஸ்க்கு டிராவல் பண்ணுது. ஓஹோ, அங்க போய் பல மடங்கா பெருகி திரும்பவும் சூரியனுக்கே வருது. அந்த பெட்ரோவா லைன் சொன்னீங்கல்ல, அது இதுதான் போல. இதனால சூரியனோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அடுத்த 30 வருஷத்துல பூமியில ஒரு புது ஐஸ் ஏஜ் வரப்போகுது. அப்போ மனித இனம் மொத்தமா அழியறது உறுதி. இது ஒரு ஸ்மால் டு மீடியம் பிரச்சனை கிடையாது, உலகத்துக்கே ஒரு எண்ட்காம். நிச்சயமா எண்ட்காம் தான். தப்பிக்க வழியே இல்லைங்கிற மாதிரி தான் ஆரம்பத்துல இருக்கு. சரி, சுத்தி இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் இந்த ஆஸ்ட்ரோபேஜால பாதிக்கப்பட்டு மங்கலாகிட்டு இருக்கு. ஆனா டாவ் செட்டி அப்படிங்கிற 11.9 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம் மட்டும் பிரகாசமா இருக்கே, அது எப்படி? அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அது மட்டும் எப்படி பாதுகாப்பா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஹெயில் மேரி மிஷன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்றாங்க. ஆனா இங்கதான் எனக்கு தலையே சுத்துது. ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை 11.9 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்துல இருந்து
12 லைட் இயர்ஸ் தூரத்துக்கு அனுப்பணும்னா அதுக்கு எவ்ளோ பெரிய ராக்கெட் வேணும், எவ்ளோ எரிபொருள் வேணும், இது எப்படிங்க பாசிபிள்? அந்த எரிபொருள் தான் இந்த மிஷனோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். பூமியில இருக்கிற எந்த பெட்ரோலோ ஹைட்ரஜனோ அவ்வளோ தூரம் போக பத்தாது. அப்போ எதை யூஸ் பண்றது? எதை யூஸ் பண்றாங்க? எந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் சூரியனை அழிக்குதோ அதே ஆஸ்ட்ரோஃபேஜ லேப்ல பிரீட் பண்ணி அதுக்குள்ள ஸ்டோர் ஆகி இருக்கிற அந்த அப்பரிமிதமான எனர்ஜிய ஸ்பேஸ் ஷிப்புக்கு எரிபொருளா யூஸ் பண்றாங்க. அட, முள்ளால் எடுக்கிற மாதிரி செம்ம ஐடியா. ஆனா இதுல ஒரு பெரிய சோகம் இருக்குன்னு படிச்சேன். இது ஒரு ஒன் வே டிக்கெட். அதாவது ஆமா, திரும்ப வர முடியாது. ஸ்பேஸ் ஷிப் அங்க போகுமே தவிர திரும்பி வர ஃபியூவல் கிடையாது. இது ஒரு சூசைட் மிஷன். போனவங்க அங்கே செத்துட வேண்டிதான். ஆனா அங்க இருக்கிற டேட்டாவை மட்டும் பூமிக்கு ஒரு ரோபோ மூலமாவோ எது மூலமாவோ அனுப்பி வைக்கணும். ஆமா, ப்ரோப்ஸ் மூலமா அனுப்பணும். இங்கதான் மிஷன் ரொம்ப டார்க்கா போகுது. இந்த மிஷனுக்கு போக வேண்டிய 3 ஆஸ்ட்ரோநாட்ஸ்ல 2 பேர் ஒரு விபத்துல லான்ச்க்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. ஓ, அப்போ மிச்சம் இருக்கிறது? அவர் எனக்கு சோஷியல் மீடியால ஃபாலோவர்ஸ் கூட இல்ல, எனக்கு அந்த மூன் வாக்கே ஒழுங்கா வராது, நானெல்லாம் அங்க போனா அவ்வளவுதான் ஆள் விடுங்கடான்னு எஸ்கேப் ஆக பாக்குறாருல்ல. ஆமா, அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. ஆனா அந்த கமாண்டர் ஸ்ட்ராட் வேற வழி இல்லாம கிரேஸ கட்டாயப்படுத்தி அவருக்கு ஒரு அம்னீஷியா வர்ற அளவுக்கு ட்ரக் கொடுத்து கோமாவுல தள்ளி ஸ்பேஸ் ஷிப்ல ஏத்தி அனுப்பிடுறாங்க. இது ரொம்ப க்ரூரம் இல்லையா? ஒரு மனிதனை அவனோட விருப்பமே இல்லாம இப்படி ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறது ஒரு அராஜகமா தெரியல? கிரேஸோட கோணத்துல இருந்து பார்த்தா அது அராஜகம்தான். ஆனா கமாண்டர் ஸ்ட்ராட் அப்படிங்கிறவங்க ஒரு தனி மனிதன் மேல பரிதாபப்படுற இடத்துல இல்ல. பூமியில இருக்கிற பில்லியன் கணக்கான மக்கள் சாக போறாங்க. மனித இனமே அழிய போகுது. ஆமாம், இந்த இடத்துல ஒரு தனி மனிதனோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தா ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சிடும். ஆஸ்ட்ரோபேஜ பத்தி A to Z தெரிஞ்ச ஒரே சயின்டிஸ்ட் கிரேஸ் தான். சோ அவரை அனுப்பாம விட்டு மிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த பழி ஒட்டுமொத்த மனித குலத்தோட அழிவா மாறும். கரெக்ட். அதனால ஒரு சிலரை தியாகம் செஞ்சாவது உலகத்தை காப்பாத்த நினைக்கிறது அந்த எக்ஸ்ட்ரீம் சூழ்நிலையில எடுக்கப்பட்ட ஒரு லாஜிக்கலான முடிவுன்னு தான் சொல்லணும். அந்த முடிவோட விளைவுதான் ஹேல் மேரி ஸ்பேஸ்ஷிப்ல நடக்குது. கிரேஸ் பல வருஷங்கள் கழிச்சு கோமாவில இருந்து கண் விழிக்கும்போது அவருக்கு தான் யாரு, எங்க இருக்கோன்னு எந்த ஞாபகமும் இல்ல. ஒரு பேங்க் ஸ்டேட்ல தான் முழிக்கிறாரு. சுத்தி பார்த்தா கூட வந்த பைலட், என்ஜினியர் 2 பேரும் செத்து போய் பிணமா மிதக்கறாங்க. பல கோடி கிலோமீட்டர் தள்ளி டவு செட்டி நெருங்கிட்டு இருக்காரு. அந்த தனிமை, அந்த பயம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கவே முடியல. தனியா செத்துருவோன்னு நினைச்ச கிரேஸ்க்கு அந்த விண்வெளியில ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. டா செட்டிய நெருங்கும்போது ரேடார்ல ஒரு அடையாளம் இல்லாத ஸ்பேஸ் ஷிப் வருது. ஆமா, ஃபர்ஸ்ட் கான்டாக்ட். வாவ், அது மனித வரலாற்றிலேயே ஒரு எபிக் மொமெண்ட். அந்த ஏலியன் ஷிப் நம்ம ஷிப் மாதிரி இல்லாம ஒரு பெரிய சிலிண்டர் ஷேப்ல எந்த ஜன்னலும் இல்லாம இருக்கு. ஜன்னல் கூட இல்லையா? இல்ல, கிரேஸ் அந்த ஏலியனுக்கு ராக்கி அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஏன்னா அந்த ஏலியனை பார்க்கும்போது ஒரு பெரிய பாறைக்கு சிலந்தி மாதிரி கால்கள் முளைச்ச மாதிரி இருக்கு. ஓ, பாறை மாதிரி இருக்கிறதால ராக்கி. நைஸ். ஆமா, ராக்கியோட உலகம் பேரு எரிட். அது நம்ம பூமி மாதிரி கிடையாது. எரிட் கிரகத்துல வளிமண்டலம் ரொம்ப ரொம்ப தடிமனா இருக்கும். அதனால அங்க சூரிய வெளிச்சமே உள்ள வராது. வெளிச்சமே இல்லாததுனால ராக்கிக்கு கண்ணு கிடையாதா? கண்ணு கிடையாது, அவங்களுக்கு பார்வையே தேவையில்லை. இருங்க, கண்ணு இல்லையா? அப்போ அது எப்படி ஸ்பேஸ் ஷிப் ஓட்டுது? சுத்தி இருக்கிறது எப்படி பாக்கும்? ஒரு ஸ்பேஸ் மிஷன் எப்படி பண்ணும்? வவ்வால் மாதிரி எக்கோ லொகேஷன் வச்சுதான் சுத்தி என்ன இருக்குன்னு அது ஒரு 3D மேப் மாதிரி தமிழையில உருவாக்கிக்கும். ஓ, சத்தத்தை வச்சு. ஆமா, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பேச வார்த்தைகள் இல்ல, பலவிதமான மியூசிக்கல் கார்ட்ஸ் மாதிரி தான் சத்தம் போடும். அவங்க உடம்பு செம சூடா இருக்கும். அவங்க சுவாசிக்கிற அட்மாஸ்பியர் முழுக்க அமோனியா நிறைஞ்சது. அமோனியாவா? அப்போ நம்மள மாதிரி ஆக்சிஜன் கிடையாதா? இல்ல, ஆக்சிஜன் பட்டாலே அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. ஒருத்தன் ஆக்சிஜன் சுவாசிக்கிறான், இன்னொருத்தன் அமோனியா சுவாசிக்கிறான். ஒருத்தனுக்கு கண்ணு தெரியுது, இன்னொருத்தனுக்கு கண்ணே கிடையாது. ஃபுல்லா ஆப்போசிட். நடுவுல ஜீனோனைட் அப்படிங்கிற ஒரு திக்கான கண்ணாடிய வச்சு தடுத்திருக்காங்க. நம்ம ஊர்ல மொழி தெரியாத 2 பேர் மீட் பண்ணா கூட சைகையிலாவது கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், டீ சாப்பிடலாமான்னு கேட்கலாம். ஆனா இவங்க 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே, எப்படி பேசுவாங்க? அங்கதான் அறிவியலோட யூனிவர்சல் லாங்குவேஜ் உள்ள வருது. நீங்க பிரபஞ்சத்துல எந்த மூலைக்கு போனாலும் 1+1 2 தான். ஹைட்ரஜன் அணுவோட வெயிட் மாறாது. ஓ, மேக்ஸ். கரெக்ட். அதனால முதல்ல கணக்க வச்சு தான் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன மாடல் மூலமா பிசிக்ஸ் ஃபார்முலாக்களை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க.
கிரேஸ் தன்னோட கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாரு. என்ன ப்ரோக்ராம் அது? ராக்கி எழுப்புற அந்த மியூசிக் சத்தத்தோட அதிர்வெண்ணை கேட்ச் பண்ணி அதை இங்கிலீஷ் வார்த்தையா மாத்துற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்றாரு. கொஞ்ச நாள்லயே 2 பேரும் சரளமா பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வாவ், அந்த லாஜிக் உண்மையிலே சூப்பர்ல. அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல படிக்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதுதான். ராக்கியும் நம்மள மாதிரி தன்னோட கிரகத்தை காப்பாத்த ஆஸ்ட்ரோபேஜ் பிரச்சனையால தான் வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் அப்பதான் தெரிய வருது. ஆமா, 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். அவனோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் ரேடியேஷன் தாங்காம இறந்துட்டாங்க. இப்போ கிரேஸும் ராக்கியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடிவு பண்றாங்க. 2 தனித்தனி கிரகத்தை சேர்ந்தவங்க ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அது ஒரு அழகான டீம் ஒர்க். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. எரிடியன்ஸ் தூங்கும்போது அவங்க உடம்பு அப்படியே உறைஞ்சிடும், சிலையா மாறிடுவாங்கன்னு வருது. அந்த டைம்ல அவங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் தெரியாது. ஆமா, அது அவங்களோட பயாலஜி. அதனால எப்பவுமே ஒருத்தர் தூங்கும்போது இன்னொருத்தர் காவலுக்கு இருப்பாங்க. அத ராக்கி கிரேஸ் கிட்ட எதிர்பார்க்கும்போது அந்த திக்கான கண்ணாடிக்கு அந்த பக்கம் ராக்கி தூங்க, இந்த பக்கம் கிரேஸ் அவனுக்கு காவலா முழிச்சிருக்காரு. இந்த ஒரு ட்ரஸ்ட் வேற லெவல்ல. நிச்சயமா. அந்த ஜீனோ நைட் அப்படிங்கிறது சாதாரண கண்ணாடி கிடையாது. அது மூளைக்கூறு அளவுல எந்த ஒரு சின்ன பொருளும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா ஸ்ட்ராங்கா பின்னப்பட்ட ஒரு ஏலியன் மெட்டீரியல். அதனாலதான் ஆக்சிஜனும் அமோனியாவும் மிக்ஸ் ஆகாம பாதுகாப்பா இருக்காங்க. ஆமா, அந்த கண்ணாடியை தாண்டி அவங்களுக்குள்ள உருவாகிற அந்த நட்பு எந்த மொழி, உருவம், கிரகத்தையும் தாண்டிய ஒண்ணு. சர்வைவல் அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கமும் அறிவியலும் அவங்களை எப்படி இணைக்குது அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமா பதிவாகியிருக்கு. சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, கம்யூனிகேஷன் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. ஆனா அவங்க வந்த வேலை என்னாச்சு? டாவ் செட்டில அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமே. ஏன் எல்லா நட்சத்திரமும் அழியும் போது டாவ் செட்டி மட்டும் பிரைட்டா இருக்கு? 2 பேரும் சேர்ந்து ரிசர்ச் பண்றாங்க. அப்போதான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நடக்குது. டாவ் செட்டிலையும் ஆஸ்ட்ரோபேஜ் இருக்கு. ஆனா அது அந்த நட்சத்திரத்தை அழிக்கல. ஏன் அழிக்கல? ஏன்னா அந்த கிரகத்தோட அட்மாஸ்பியர்ல ஒரு வேட்டைக்காரன் இருக்கு. ஆஸ்ட்ரோபேஜை தேடி பிடிச்சு சாப்பிடுற ஒரு புது மைக்ரோ ஆர்கானிசம். ஓ, ஒரு பிரிடேட்டர். பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை எக்கோசிஸ்டம் பேலன்ஸ் இதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. ஒரு இனம் அளவுக்கு அதிகமா பெருகும்போது அதை கண்ட்ரோல் பண்ண ஒரு நேச்சுரல் பிரிடேட்டர் உருவாகும். அந்த பிரிடேட்டரை பிடிக்க ராக்கியும் ரேஸும் சேர்ந்து ஒரு கிரேசியான பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அது? அந்த டேவே செட்டி கிரகத்தோட அட்மாஸ்பியருக்குள்ள ஒரு செயின் மூலமா கலெக்டர் டிவைஸை விடுறாங்க. இது எப்படின்னா, ஒரு பெரிய சூறாவளிக்குள்ள ஹெலிகாப்டர் நிப்பாட்டி கீழே ஒரு கயிற்றை விட்டு மீன் பிடிக்கிற மாதிரி ரொம்ப ஆபத்தான மெக்கானிக்கல் சேலஞ்சு நிறைஞ்ச ஒரு வேலை. பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த உயிரினத்தை பிடிக்கிறாங்க. அதுக்கு அவங்க வைக்கிற பேரு டோமிபா. ஆமா, டோமிபா. சோ இது கரெக்டா சொல்லணும்னா, நம்ம ஊர்ல வயல்ல எலி தொல்லை அதிகமானா அத புடிச்சு சாப்பிட ஒரு பாம்பை விடுற மாதிரி இல்லையா? பாம்பை விட்டா எலிகாலி, ஆஸ்ட்ரோபேஜ அழிக்க டோமிபாவை விட்டா பிரச்சனை சால்வ்டு. கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். ஆனா சயின்ஸ்ல ஒரு புது உயிரினத்தை இன்னொரு அட்மாஸ்பியருக்கு கொண்டு போறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன், என்ன பிரச்சனை வருது? இவங்க டொமிபாவை பிடிச்சிட்டாங்க. ஆனா ஒரு பெரிய சயின்டிஃபிக் ட்விஸ்ட் இங்க வருது. ஆஸ்ட்ரோபேஜ் பிரீட் ஆகிற வீனஸ் கிரகத்துல நைட்ரஜன் அதிகமா இருக்கும். ஆனா இந்த டொமிபா மேல கொஞ்சம் நைட்ரஜன் பட்டாலும் அது செத்துருது. அடப்பாவமே. நைட்ரஜனை தாங்க முடியாத ஒரு பிரிடேட்டரை எப்படி வீனஸ்க்கு அனுப்பி ஆஸ்ட்ரோபேஜ் அழிக்க முடியும்? இவ்ளோ தூரம் உயிரை பணயம் வச்சு புடிச்சதுக்கு அப்புறம் பிளான் ஃபெயில் ஆச்சா? அப்போ எப்படிதான் அதை சால்வ் பண்றாங்க? வேற வழி இருக்கா? இங்கதான் கிரேஸோட மாலிகுலர் பயாலஜி அறிவு வேலை செய்யுது. லேப்ல உட்காந்து ராக்கியும் கிரேஸும் சேர்ந்து டைரக்டட் எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ பண்றாங்க. டைரக்டட் எவல்யூஷன் அப்படின்னா? அதாவது டாமிபா சாம்பிள்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நைட்ரஜனை செலுத்துறாங்க. 99% டாமிபா செத்துரும். ஆனா ஒரு சதவீதம் மட்டும் அந்த நைட்ரஜனை தாங்கி உயிர் பிழைக்கும். அந்த ஸ்ட்ராங்கான டாமிபாவை மட்டும் செலக்ட் பண்றாங்களா? கரெக்ட். அந்த 1% எடுத்து திரும்ப பிரீட் பண்றாங்க. மறுபடியும் கொஞ்சம் நைட்ரஜனை கூட்டுறாங்க. இப்படி பல தலைமுறைகளா அந்த டாமிபாவை லேப்லயே வளர்த்து கடைசியா நைட்ரஜனை முழுசா தாங்குற அளவுக்கு ஒரு சூப்பர் டாமிபாவை உருவாக்குறாங்க. செம்ம பிரில்லியன்ட். இயற்கையா பல லட்ச வருஷங்கள்ல நடக்க வேண்டிய பரிணாம வளர்ச்சிய லேப்ல சில மாசங்கள்ல ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. ஆமா, அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இத சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதும் மிஷன் கம்ப்ளீட், பூமியை காப்பாத்த டாமிபா ரெடி. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய எமோஷனல் ரோலர் கோஸ்டர் ஆரம்பிக்குது. கிரேஸ் கிட்ட பூமிக்கு திரும்பி போற ஃபியூவல் இல்ல. அவர் எப்படி பார்த்தாலும் ஸ்பேஸ்ல மாட்டி சாக போறாரு. ஆமா, அவருக்கு ஒன் வே டிக்கெட் தானே. ஆனா ராக்கி கிட்ட நிறைய ஃபியூவல் இருக்கு. அவனோட கிரகத்துக்கு திரும்ப போறான். 2 பேரும் பிரியறாங்க.
கிரேஸ் தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம பூமியை நோக்கி அந்த டாமிபா சாம்பிள ப்ரோப்ஸ் மூலமா அனுப்பிடுறாரு. மிஷன் சக்சஸ், நம்ம செத்தாலும் நம்ம மக்கள் வாழ்வாங்கன்னு நிம்மதியா உட்கார்ந்திருக்காரு. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன், என்னாச்சு? அவர் கையில வச்சிருந்த மிச்சம் மீதி டாமிபா சாம்பிள்ஸ சும்மா செக் பண்ணி பார்க்கும்போதுதான் ஒரு கொடூரமான உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அந்த டாமிபா நைட்ரஜனை மீறி வாழ்ற அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு நம்ம பார்த்தோம்ல. ஆமா, அதானே அவங்க உருவாக்குனாங்க. அந்த பரிணாமத்துல அது இன்னொரு விஷயத்தையும் கத்துக்குச்சு. அதுதான் ஜீனோனைட் மெட்டீரியலை ஊடுருவுறது. ஓ மை காட்! ஜீரோனைட்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்குன மெட்டீரியல் ஆச்சே. அதுக்குள்ள எந்த மூலக்கூறும் நுழைய முடியாதுன்னு தானே ராக்கியும் கிரேஸும் நடுல தடுப்பு வச்சு வாழ்ந்தாங்க. கரெக்ட். ஆனா பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது யாராலும் கணிக்க முடியாத ஒண்ணு. டாமிபா தன்னை தானே மாத்திக்கிட்டு அந்த ஜீனோனைட் மெட்டீரியலோட சின்னஞ்சிறு மூலக்கூறு இடைவெளிகள் வழியா நழுவி போற திறனை வளர்த்துக்குச்சு. இருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு இப்பதான் புரியுது. ராக்கியோட ஸ்பேஸ்ஷிப் முழுக்க ஜீனோனைட்னால செஞ்சது. ராக்கியோட ஃபியூவல் என்ன? அதே ஆஸ்ட்ரோபேஜ். ஆமா. சோ ராக்கி அவனோட கிரகத்துக்கு போகும் வழியில அவன் ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற டாமிபா அந்த ஜீனோனைட் வழியா உள்ள நுழைஞ்சு ராக்கியோட ஃபியூயல் மொத்தத்தையும் தின்னுட்டு இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஃபியூயல் கொஞ்சம் கொஞ்சமா காலியாகும்போது ராக்கியோட ஸ்பேஸ்ஷிப் நடுக்கடல்ல மாட்டிக்கிட்ட கப்பல் மாதிரி ஸ்பேஸ்ல எந்த இயக்கமும் இல்லாம நின்னுடும். ராக்கிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம பசியிலையோ இல்ல ரேடியேஷன்லயோ கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு சாக போறான் அப்படிங்கிறது கிரேஸ்க்கு அப்பதான் உரைக்குது. அந்த இடத்துல கிரேஸோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் பூமி காப்பாற்றப்பட்ட சந்தோஷம், இன்னொரு பக்கம் தன் நண்பன் சாக போறான்ற வழி. அவர் முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. மிஷன் முடிஞ்சிருச்சு, பூமிக்கு சாம்பிள் போயிடுச்சு. அவர்கிட்ட இருக்கிற சாப்பாட்டை வச்சுக்கிட்டு விண்வெளியில நிம்மதியா இன்னும் கொஞ்சம் வருஷம் உயிர் வாழலாம், அப்படியே சாகலாம். ஆனா அவர் எடுக்கிற முடிவு, தனக்கு சோஷியல் மீடியால ஃபாலோவர்ஸ் இல்ல, நான் வரமாட்டேன்னு அழுது புரண்ட அந்த ஸ்கூல் டீச்சரை எடுத்த முடிவு இல்லவே இல்ல. அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோவா மாறுற இடம் அதுதான். தன்னோட கப்பலை அப்படியே திருப்பி அந்த இருட்டு விண்வெளியில ராக்கிய தேடி போறாரு. இது ஒரு மிகப்பெரிய தியாகம் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா அவர் ராக்கிய காப்பாத்த போனா அந்த எனர்ஜியை வச்சு அவரை உயிர் வாழற கால அளவு இன்னும் குறைஞ்சிரும். ஆனா மனித இனம், வேற்றுக்கிரக இனம் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் தாண்டி தன்னோட நம்பன் சாகிறத அவரால ஏத்துக்க முடியல. தன்னோட உயிரையே பணயம் வச்சு ராக்கியோட ஸ்பேஸ்ஷிப்பை கண்டுபிடிச்சு தங்கிட்ட இருக்கிற மிச்ச ஃபியூவலை அவனுக்கு கொடுத்து அவனை காப்பாத்துறாரு. ஆமா. ஆனா கிரேஸால திரும்பி போக முடியாது. அதனால ராக்கி தன்னோட ஏலியன் கிரகத்துக்கே கிரேஸியும் கூட்டிட்டு போயிடுறான். அந்த கிளைமேக்ஸ் சீன் நினைச்சாலே கூஸ்பம்ஸ் வருது. அந்த சூடான, இருட்டான, மனிதர்கள் வாழவே தகுதியில்லாத ஏலியன் கிரகத்துல கிரேஸ்க்குன்னு ஒரு தனி ஏரியா ரெடி பண்றாங்க. அவருக்கு மட்டும் ஏத்த மாதிரி ஆக்சிஜன், வெளிச்சத்தோட ஒரு ரூம். அதுதான் எமோஷனல் பே ஆஃப். பல வருஷங்கள் கழிச்சு பூமியிலேருந்து ஒரு சிக்னல் வருது. சூரியன் பழையபடி பிரகாசமா மாறிடுச்சு, பூமி காப்பாற்றப்பட்டுடுச்சு. இப்போ கிரேஸ் என்ன பண்றாரு தெரியுமா? என்ன பண்றாரு? அந்த ஏலியன் கிரகத்துல ராக்கியோட இனத்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல் டீச்சரா பாடம் எடுத்துட்டு இருக்காரு. எங்க ஆரம்பிச்ச பயணம் எங்க வந்து முடிந்திருக்கு பாருங்க. இது ஒரு அருமையான முடிச்சு. ஒரு மனுஷன் தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இனத்துக்காகவும் ஒரு நண்பனுக்காகவும் எல்லாமே செய்யறதுதான் இந்த கதையோட ஆத்மா. பிரபஞ்சத்தை காப்பாத்துறது வெறும் அறிவியல் மட்டும் கிடையாது. ஆமா, அந்த அறிவியலை சரியான விதத்துல இயக்குற எம்பத்தி, அதாவது அன்பு, தியாகம், இதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய சக்தி அப்படிங்கறத இது ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கு. நிச்சயமா. இந்த ஆழமான அலசல் மூலமா சூரியனை விழுங்குற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் பத்தியும் அதை எதிர்த்து போராடுற 2 வெவ்வேறு கிரகத்து உயிரினங்களோட நட்பை பத்தியும் ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா எல்லாமே ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. இப்போ உங்களை பார்த்து, அதாவது லிசனர்ஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க கிரேஸ் இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நல்ல கேள்வி. பூமியை காப்பாத்தியாச்சுங்கிற நிம்மதியோட உங்க மிச்ச காலத்தை கழிச்சிருப்பீங்களா? இல்ல நீங்க இனிமே உங்க கிரகத்தையோ உங்க மக்களையோ பார்க்கவே முடியாதுன்னு தெரிஞ்சும் இருட்டுல தண்ணியா செத்துக்கிட்டு இருக்கிற உங்க ஏலியன் ஃப்ரெண்ட காப்பாத்த உங்க உயிரை பணயம் வச்சு ஸ்பேஸ்ல திருப்பி போவீங்களா? நம்ம டெக்னாலஜியை விட நம்ம எமோஷன்ஸ் தான் நம்மள சர்வைவ் பண்ண வைக்குதா? யோசிங்க. அடுத்த டீப் டைவ்ல சந்திப்போம்.